மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பணம் வாங்குற மொத்த விஷயமும் வீராவுக்கு வந்து சூர்யா மூலமாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மாறன்கிட்ட தனியாக அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுன்னு வீரா வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் செம வேகத்தில் வந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்றாப்புல. கரெக்டாக காமிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அவன் வந்து கரெக்டாக வந்து பைக்கு கிட்டக்க வந்து போயிட்டுருக்கான் பணப்பையோட. இது பூரம் நான் வந்து அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கீழே ஓடி வராங்க. மாறன் ஓடி வர்றப்ப கரெக்டாக வீரா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. மாறன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நான் வந்து முக்கியமான வேலையாக போகிறேன், வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ வந்து இங்கேயே இரு, வெளியில் எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வேகமாக ஓடுறாங்க. என்ன இவன் இவ்வளோ பதட்டமாக ஓடுறான், வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு வந்து வீரா வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாப்புல. ஸ்டார்ட் பண்ணிட்டு மாறன் ஓடி வந்து நில்றான்னு சொல்கிறப்ப பைக்கை எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் சூர்யா வந்து மாறன் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறப்ப, நானும் வரேன் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட பைக்கில் கிளம்பிட்டு இங்கே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கப்போ இந்த பக்கம் தனியாக வந்து வள்ளி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வீரா வந்து ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் உனக்கு காரணம் எதுவும் தெரியாதா, அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் நீ இப்போ கூட மனசு இறங்க மாட்டேங்கிறல்ல, என் பையன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, அவன் வந்து உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கான், சரி பரவாயில்ல, நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, என்னை புலம்ப வைக்காத, நீ கிளம்பி போய் வந்து தூங்குனேன்னா தான் நாளைக்கு தாலி கட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, என்னம்மா வள்ளியம்மா இப்படிலாம் பேசுனா நான் என்ன சொல்கிறது, தயவு செஞ்சு சொல்கிறேம்மா என்கிட்ட பேச வேணாம், நீ கிளம்பி போ அப்படின்னு வீரா வந்து போக சொல்லிடுறாங்க. நான் ஏதாவது சொல்லிடுவேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனசு விட்டு ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புரியலையே அப்படின்னு வீரா குழப்பிக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் கண்மணி வந்து அந்த பக்கம் ராஜேஷ் அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மாறனே வந்து காசை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இருக்க வாய்ப்பில் வந்தால் வர்றப்போ காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்கிறப்ப, ஒருவேளை அவன் வந்து வெறுங்கையோடு வந்தால் என்ன பண்ணுறது, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவன் கூட திட்டம் போட்டிருக்கலாம்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வீராவை வந்து காதலிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது சொல்லி அவன் மேலே பழியை போட்டு விட்ருவேன், அதுக்கப்புறம் என் ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர முடியாத லெவலுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா எதுக்கும் வந்து பாரு, அவன் நிச்சயமாக காசு இல்லாமல் தான் வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து சம்மந்தி வீட்டிலேருந்து காசு வேணும் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் கிட்ட கேட்குறாங்க. கேட்குறப்ப அவர் வந்து தம்பி கார்த்திக் வந்து அதிரடியாக சொல்லி சமாளிச்சிடுறாப்புல. சரி நான் வந்து இங்கே வச்சுருந்தா பத்திரமா இருக்காது, அதனால் வந்து வீட்டில் லாக்கரில் வச்சுருக்கோம், வந்தோன்னே எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அதுவும் கரெக்டு தான், நாளைக்கு காலைல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு இப்போதைக்கு இவங்க வந்து கேட்டால் சமாளிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன், மாறன் எப்படியும் வந்துடுவான் அப்படின்னு ஆளை பார்த்துட்டானா, ஃபோன் பண்ணி கேட்டேன், பிடிச்சிருவான் கூடி சீக்கிரம், நீ அவலப்படாதீங்க அப்படிங்கிறப்ப, அதுவும் இந்த பக்கம் வந்து மாறன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி பிடிச்சிடுறாங்க ஆளுங்களை. பைக்கில் நிப்பாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு செம மாதம் ஃபைட் பண்ணுறாங்க. பேக் மாறி மாறி வந்து ஜம்ப் பண்ணி வந்து தூக்கி போடுறத வந்து மாறன் பிடிச்சிட்டு சூர்யா கிட்ட கொடுத்துட்றாங்க. சூர்யாவும் நல்லா ஃபைட் போட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனு. அதுக்கப்புறமா வந்து எல்லோரையும் அடித்து ஓட விட்டதுக்கப்புறம் பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க. கண்மணியை பார்த்து வீரா வந்து கேட்குறாங்க, ஆமாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது மண்டபத்தில் வந்து நடந்திருக்கு, அதை வந்து என்கிட்டேருந்து மறைக்க பார்க்குறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறோன்னா, கரெக்டாக கண்டுபிடிக்கிறாள், கெஸ் பண்ணுறா, என்ன சொல்லி சமாளிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாண பதட்டத்தில் நாளைக்கு நடக்க போதில்ல, அதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறனால கவலையாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு திரும்ப கேட்டோன்னா இல்லைன்னு சொல்லி சமாளித்ததுக்கப்புறம் சரின்ட்டு இந்த பக்கம் போகிறாங்க. கண்மணி வேகமாக மாடிப்படி ஏறுறதை பார்த்தோன்னா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வேளை மாறனால தான் நடந்திருக்குமோ அப்படின்னு வந்து மறுபடியும் வந்து வீரா மாற மேலே தான் சந்தேகப்படுறாங்க தவிர வேறு யார் மேலேயும் வந்து சந்தேகமே பட மாட்டேங்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாறன் வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்தப்போ வந்து கண்மணி வந்து இந்த பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு ராகவன் கிட்ட வந்து எல்லா விஷயம் சொன்னோன்னே, சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீ ஒன்றும் கவலைப்படாத, மாறன் காசோடு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இங்கே வர்றப்ப மாறன் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்தோடனே, இந்தாங்கப்பா இதை அவங்கக்கிட்ட பத்திரமா கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்போ என் மானத்தை கௌரவத்தை காப்பாற்றிட்டாடா, ரொம்ப நன்றி, அப்படிலாம் விட்டுற மாட்டேன்ப்பா, உன் நம்பிக்கையை வந்து நான் நிச்சயமாக வந்து உன் தலைமையில் நடக்கிறத வந்து நான் வந்து விட்டு கொடுத்துருவேனா, அதெல்லாம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப, அப்பா இது நான் மட்டும் உதவி செய்யலை, சூர்யாவும் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னப்போ, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு. நான் எனக்கு வந்து
இந்த காசை வந்து எதுக்காக நான் போனேன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. அந்த காசுக்காக தான் நான் போனேன் தவிர, மற்றபடி வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறதுல வந்து எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுமா, என் பொண்ணுக்காக நான் கொடுக்குறதா நினச்சிக்க வேண்டியது தான். 1000 நீங்கள் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை சார். ஏன்னா இப்போ வந்து லிஸ்ட்டு போட்டு கேட்குறாங்கன்னா, மேற்கொண்டு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மேற்கொண்டு நிறைய கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, மற்றபடி சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து எங்கே ஏற்கனவே ஒரு தடவை அவமானப்பட்டாச்சு, இந்த தடவை அவமானப்பட்டுருவணும் அப்படின்னு கேட்குறப்ப வள்ளி இதெல்லாம் கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் அப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி வந்து மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு, இதை முதல்ல எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக் எடுத்துகிட்டு போய் சம்மந்திக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ வேணால் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வாசலில் வந்து காருக்கு இருக்கா அப்படின்னோன்னா, வாசலில் நிப்பாட்டி வச்சுருக்கேன் போய் பாருங்கன்னொன்னே, காரை வந்து பார்த்துட்டா சூப்பராக இருக்கேன், மேற்கொண்டு வந்து இவ்வளவும் செய்வான்னு பார்த்தா நிறைய கேட்டிருக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, விடு கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கிக்கலாம், எங்கே அந்த பொண்ணே நம்ம கிட்ட தான் இருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னா அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக உள்ளே வந்தோடனே சூர்யா வந்து மனசு கேட்காம, நீ இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல வீரா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நானும் மாறணும் தான் போய் சண்டை போட்டு பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன், உன்னோட சீரு பணத்தை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நான் அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா செம கோவப்படுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ராகவன் வந்து ராமச்சந்திரன் அவர்கிட்ட போயிட்டு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது தான் எனக்கு சிறந்த முடிவாக இருக்குப்பா, அப்புறம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உங்களோட முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.